வணக்கம். உங்களது பெயர், உங்களது ஊர்களை சொல்லி உங்களது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் முகமது முஜாஹித். என்னோட அப்பா பேர் முகமது அலாவுதீன். என்னோட அம்மா பேர் நிலோஃபர் சுல்தானா. நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கீழக்கரை சையத் ஹமீதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து நான் சும்மா ஜென்ரலாக வந்துட்டு போகிறது அந்த மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் முகமது முஜாஹித். என்னோட வாப்பா பேர் முகமது அலாவுதீன். அம்மா பேர் நிலோஃபர் சுல்தானா. நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தொண்டியில் இருக்கிறேன். நான் வந்து கீழக்கரை சையத் ஹமீதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 3rd இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே எதுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கீங்க அது சொல்லுங்கள். நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் சண்டே வந்து மிஸ்டர் ராம்நாடு காம்படிஷன் நடந்தது. ஸோ அதில் நான் வந்து மென் ஃபிசிக்கில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கிறேன். தென் 65 kg கேட்டகிரியில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கிறேன். ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் வந்து மோஸ்ட் மஸ்குலர் வந்து வின் பண்ணியிருக்கிறேன். நான் இதுக்குள்ளே நீங்கள் வரைய சாம்பியன் ஆகணும்னு வந்தீங்களா, இதாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு வந்தீங்களா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த வாரணமாயிரம் படம் அந்த ரிலீஸ் ஆனதில்ல, அதை வச்சு நம்ம சும்மா ஜிம்முக்கு போகணும். ஸோ அந்த கேட்டகிரியில் தான் நான் இருந்தேன். அப்போ வந்து நிறையா மித்து இருந்தது. அதாவது வந்து 18+ மேலே தான் ஜிம்முக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால நான் 18 வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 18 வந்தோடனே கரெக்டாக லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ அதோட நான் மாஸ்டர்கிட்ட வந்து கேட்டேன். மாஸ்டர் சரி ஓகே சும்மா நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரிங்கிற சொன்னாப்புல. அதோட சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணது. கரெக்டாக ஒரு 1 இயர் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 2 இயர், அதாவது இதுலேருந்து ஒரு 2022 அந்த இதில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது மிஸ்டர் ராம்நாடுக்காண்டியே நான் ரெடி ஆகினேன். 22 ஆரம்பித்து 24 2 வருட இடைவெளியில் நீங்கள் எத்தனை போட்டியில் கலந்துருக்கீங்க, இதில் பரிசு வாங்கியிருக்கீங்க? நான் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு ஒன்று கலந்துருக்கிறேன். அதில் வந்து நான் எதுவுமே இது வின் பண்ணலை. நான் ஆக்சுவலி மெயினாக ரெடி ஆனது மிஸ்டர் ராம்நாடுக்கு தான். ஸோ அதே மாதிரி மிஸ்டர் ராம்நாடில் மென் ஃபிசிக்கில் நான் கோல்டு வின் பண்ணிட்டேன். 65 கேட்டகிரியில் வந்து நான் கோல்டு வின் பண்ணிட்டேன். ஓவராலில் வந்து மோஸ்ட் மஸ்குலர் அதுவுமே நான் வின் பண்ணிட்டேன். இந்த மிஸ்டர் ராம்நாடு போட்டி எந்த ஊரில் நடந்தது? மிஸ்டர் ராம்நாடு போட்டி நம்ம தொண்டியில் நடந்தது. தொண்டியில் நடந்தது. அதில் வந்து எந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்து கோல்டு மெடல் வாங்கினீங்க? மென் ஃபிசிக் டால் கேட்டகிரி மென் ஃபிசிக்கில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். இது பாடி பில்டிங்கில் வந்து 65 kg கேட்டகிரியில் கோல்டு மெடல் வாங்கினேன். இதில் வந்து சும்மா நம்ம யதார்த்தமாக ஒரு விளையாட்டுத்தனமானு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம அப்படியே ஜாலியாக பார்ப்போங்கிற ஃபஸ்ட்டு வந்து ஜிம்மை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு ஆரம்பித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இல்லை அந்த மாதிரியும் இல்லை. இதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது காரணமே எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் எனக்கு ஒரு பேக் போனாக இருந்து என்ன பூஸ்டப் பண்ணது வந்து என்னோட அண்ணன். அவங்க பேர் வந்து முகமது ஹபீபுல்லா. அதாவது அவங்க வந்து என்னோடய ரிலேட்டிவ் சைட்லேருந்து வரும். அவங்க தான் என்னோட அண்ணன். அவங்க வந்து என்னை ஒரு கரெக்டான பாயிண்டில் வந்து என்னை பார்த்து என்னை புஷ்அப் பண்ணனால தான் நான் இந்த இடத்துல உட்காந்து நான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒரு பாடி பில்டர்ல இல்லை? அவங்க பாடி பில்டர் இல்லை. அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் மேன் அவங்களோடய நானும் இப்போ ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அவங்க வந்து எனக்கு எல்லாமே அவங்க தான். அவங்க வந்து என்னை மோட்டிவ் பண்ணி என்னை புஷ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய இடங்களில் பையங்க வந்து இந்த எக்ஸசைஸ் வரையில் குடும்பத்தில் சிலவங்க ஒத்துழைப்பாங்க, சிலவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. என்ன போய் ஆண்டலகன் போட்டியார், என்ன உடம்பு ஏற்றுக்கிறது அப்படின்னு கட்டி அங்கங்கே அப்படியே கட்டியாக இருக்குங்கிற மாதிரிலாம் பழமொழியாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்படி எதிர்ப்புகள் இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோட டயட்டில் வந்து எதிர்ப்புகள் இருந்தது. அதாவது நீ ஏன் இப்படி சாப்பிட்ற, ஓவராக சிக்கன் எடுத்துக்கிறாத, எக் எடுத்துக்காத, ஏன்னா ஓவர் ஹீட்டு, ஸோ அதனால் உனக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வரும், அதனால் நீ அதை எடுக்காத, அந்த மாதிரியே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அல்லாவோட நாட்டத்தில் நான் வந்து காம்படிஷன் பண்ணும்போது என்னோடய அம்மா என்னோட அப்பா வந்து எனக்கு டேன் வந்து இது பண்ணாங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து இது பண்ணாங்க, அதாவது என்னை எதிர்த்தாங்க. இப்போ நான் என்னோட இதை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, வாழ்த்துக்கள். இப்போ வயசில் சின்ன வயசாக இருக்கீங்க சரிங்களா? இப்போ உங்களை மாதிரி உள்ள வயசு பையங்க இருக்காங்கல்ல, அவங்க இப்போ எடுத்தவொன்னே எல்லாருமே என்னத்தில் இருக்காங்க? இப்போ மொபைலில் தான் போயிருக்காங்க. இரவு பகலாக வந்து படிப்பு நேரம் போக மித்த நேரங்களில் மொபைலில் இருக்கிறாங்க. அதனால் கண்ணு கெட்டுது, அவங்களுடைய மனங்கள் வேறு பகுதியில் அழகாயிடுது. அது மாதிரி இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களுடைய அட்வைஸ் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் இவ்வளோ வரைக்கும் வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னீங்க, கோல்டு மெடல் வாங்கணும்னு சொன்னீங்களா, உங்கள் மூலிமா அந்த இளைஞர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்லுங்கள். நீங்களே என்ன போல் வாங்கணுங்கிற மாதிரி நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்க தொழுகையை கையில் எடுங்க. தொழுகையை கையில் எடுத்துட்டு நம்ம வந்து அது ஒரு புடியாக இருக்கணும், நம்ம வந்து இதில் தான் வரணும், அந்த மாதிரி நம்ம அல்லாட்ட நியத்தை வச்சுட்டு அல்லா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறோம். அதாவது நம்ம சரௌண்டிங்குமே நம்ம மாற்றணும்.
இப்போ நம்மளை சுற்றி 4 ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்தாங்களோ இல்லை 4 பிஸ்னஸ் மேன் இருந்தாங்களோ நம்மளும் அதே மாதிரியே வரும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட் ஜோனு எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி மாற்றிக்கிட்டு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு இஸ்லாமிய இருந்ததுனால நீங்கள் நம்ம இந்த இறை வணக்கத்துலேருந்து ஆரம்பிட்டு இருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆமாம், எல்லாத்துக்குமே பொருந்தும். தொழுகைங்கிறது நீங்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிறனால அது தொழுகை, அவங்க பிற மதமாக இருந்தாங்கன்னா கடவுள் வழிபாடு, அப்படி தான் தமிழில் வரும். அந்த கடவுள் வழிபாடில் ஈடுபட்டுட்டு இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து அவங்களுடைய கெட்ட தீய எண்ணங்கள் அந்த உடல் வேறு மாதிரி போகாமல் ஆமாம், நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். கண்டிப்பாக வாழலாம். சரி, உங்களுடைய பேட்டிக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.